कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे நமக। 26வது ஸ்லோகம் ஸ்ருதி சதகத்துல கபலித தமஸ்காண்டாம் துண்டீர மண்டல மண்டனாக சரசி ஜவனி சந்தானானாம் அருந்துத சேகராகாம் नयन शरणे के नेतीयां सखतानुभवन्ति मे तरुण जलदश्यामाका शम्पोस्तव फल विभ्रमाका कबलित तमस्काण्टाका तुण्टीर मण्डल मण्डनाका सरसि जवनी सन्तानानाम् अरुन्तुत शेखराकां नयन शरणे नेतीयां सक कथानुभवन्ति मे तरुण जलदश्यामक शम्पोस्तव फल विभ्रमाक। மூக்க கவி என்ன சொல்றாரு இதுல? அஞ்ஞானம், நம்மளோட அஞ்ஞானம்ங்கிற இருளை முழுவதுமாக விளக்குகின்றது. அதனால அந்த இருளை, அந்த இருட்டை அப்படியே விழுங்குகின்றதாகவும், தொண்டை மண்டலத்தை கபலித தமஸ்காண்டான, தமஸ்ன இருள், கபலிதம்னா கபலீகரம், விழுங்குதல். அப்போ அந்த அஞ்ஞானம் என்கிற இருளின் திரளை விழுங்குகின்றதும் கபலீகரம் செய்பவனும் தொண்டை மண்டலத்தை அலங்கரிப்பவள் அப்படின்னு சொல்றார். அம்பாள் காத்தியாயனர் அப்படின்னு ஒரு மகரிஷி. அந்த மகரிஷி அவர் ரொம்ப தவம் செய்ததுனால அவருக்கு பத்ரி அப்படிங்கிற கஷேத்திரத்துல பெண்ணாக அவதரித்தார். காத்தியாயனி அப்படின்னு அந்த பெயரோட அவதாரமாகி அம்பாள் தன்னோட தகப்பனார் அந்த மகரிஷியோட சொல்படி காசில நிறைய பஞ்சம் இருக்கு அந்த சமயத்துல. உடனே அவரோடு சொற்களுக்கு, அந்த ஆணைக்கு இணங்கி அம்பாள் காசில பஞ்சத்தை எல்லாம் நீக்கி அங்க இருந்த ராஜாவுக்கு, அரசனுக்கு ஞான பிட்சையை கொடுத்து அங்கிருந்து என்ன பண்றா, தொண்டை மண்டலத்துக்கு வர அம்பாள். அதத்தான் தொண்டை மண்டலத்தை அலங்கரிப்பவள். துண்டீர மண்டல மண்டனா, தொண்டை மண்டலத்துல வந்து கம்பா நதிக்கரையில மணல் லிங்கத்தை பிடிச்சு வச்சு ஈசனை பூஜித்து காமாட்சி அப்படிங்கிற பெயர் பெற்று மன்மதனை பிழைக்க செய்து பந்தக வதத்தை செய்து ஸ்வர்ண காமாட்சியாக அப்படி வெற்றி கம்பம் நாட்டுற அம்பாள். அங்க நாட்டி எத்தனையோ திருவிளையாடல்கள் பண்ணி நம்மளுக்கு எல்லா மங்களங்களை அள்ளித்தருகின்றாள். அப்பேற்பட்ட காமாட்சி தொண்ட மண்டலத்தை அலங்கரிப்பவளும் சரசிஜவனி சந்தானானாம், தாமரையோட இத காட்டுல, தாமரை காட்டுல பூத்த மலர், அந்த வரிசைகளின் அது தாமரை மலர்களை எதிரி யாரை? சந்திரன். அந்த சந்திரனை சிரசில கொண்டு விளங்குகின்றதும். அடுத்தது நயன சரணி தருண ஜலத ஷியாமாகா. தருண ஜலத ஷியாமா, ஷியாமா என்ன நிறம்? கார்காலத்து நீருண்ட மேகம் போன்ற ஷியாமள வண்ணன், கண்ணனுக்கு பெயர் ஷியாம நிறம். அப்போ அந்த ஷியாம நிறத்தை போல, நீருண்ட மேகத்தை போல கரிய திருமேனியை உடையவளாகவும், இன்னும் எப்படி இருக்கலாம்? சம்பு, சம்போ ஸ்தப பல விப்ரமாக, சம்புவோட தவப்பயனான காமாட்சி, பரமசிவனோட தவத்தோட பயனாக விளங்குகின்றவளான காமாட்சி எப்பொழுது என்னுடைய கண்ணுக்கு அருகே வந்து காட்சி தருவாள்கிறார். கண்ணுக்கு மிக அருகில் நான் எப்பொழுது அவளை காண்பேன்? நயன சரணே நேதியாம்ச கதானுபவந்திமே அப்படின்னு கேட்கிறவர் வந்துட்டு, என்னோட கண் ஒளி வட்டத்துக்கு அருகில நான் எப்ப அவளை பார்ப்பேனோ அந்த மாதிரி காட்சி எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்ற.
ஏன்னா துண்டீர மண்டல மண்டலான்னு சொல்லியிருக்காரு. துண்டீரம் தொண்டை மண்டலம் பார்த்தோம். அங்க யாரு? விநாயக பெருமாள் துண்டீரராக அவதாரம் பண்ணி அந்த துண்டீர நாடு, அதனால அந்த தொண்டை மண்டலம். விநாயக புராணத்துல பார்த்தாலும் இந்த விஷயம் நமக்கு தெரியும். தொண்டை கொடி சுற்றி, தொண்டைன்னு ஒரு கொடி, அந்த தாவரத்தோட கொடி சுற்றி கடல்ல மிதந்து வந்ததுனால அந்த தொண்டைமான் ஆண்டு நாடுங்கிறதுனால இது தொண்டை நாடு, தொண்டை மண்டலம் என பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது 27வது ஸ்லோகம் பார்க்கலாம். அச்சரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரீயா சரசிஜ புவோயானம் வ்லானம் கதேன ச மஞ்சுனா த்ரிதச சாமன்னம் கிண்ணம் கிராச்ச விதன்வதி திலகயதி சா கம்பாதீரம் த்ரிலோச்சன சுந்தரி. அசரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரீயா சரசிஜ புவோயானம் வ்லானம் கதேன ச மஞ்சுனா த்ரிதச சாமன்னம் கிண்ணம் கிராச்ச விதன்வதி திலகயதி ச கம்பாதீரம் த்ரிலோச்சன சுந்தரி. அம்பாள் எப்பேற்பட்டவள்? முக்கண்ணன். த்ரிதச சதசாமன்னம் திலகயதி ச கம்பாதீரம் திரிலோச்சன சுந்தரி. திரிலோச்சனன் யாரு? முக்கண்ணனான பரமசிவனுடைய பத்தினி அம்பாள். சுந்தரி, அழகி சொல்ற. திரிலோச்சன சுந்தரி. அம்பாளுக்கும் 3 கண்கள். திரிலோச்சனோட சுந்தரி அப்படின்னு எடுத்துக்கலாம். திரிலோச்சன சுந்தரி 3 கண்களை உடையவள் எடுத்துக்கலாம். இங்க முக்கண்ணனுடைய பத்தினி சுந்தரி, அழகி. எப்பேற்பட்டவள்? தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ய. துவஜம் கொடி, மீன கொடியுடைய மன்மதன். மீன் கொடி அவன் கொண்டவன். மன்மதனுக்கு கொடி மீன் கொடி. அப்போ இந்த மீன் கொடியுடைய மன்மதனுடைய முதலாவது பானம் எது? தாமரை மலர். 5 மலர்கள் சொன்னோம். தாமரை, அசோகம், மாம்பூ, நவமல்லிகை, நீலோத்பலம். அதுல முதல் பானம் தாமரை. அந்த தாமரைக்கு எப்படி இருக்கலாம் அம்பாள்? அவள் முக்கண்ணனோட பரமசிவனுடைய கண்களுக்கு விருந்தாக இருக்கின்ற தேவி சௌந்தர்யவதி, சுந்தரி. பஞ்சபாணன் மன்மதன், மீனக்கொடியுடைய மன்மதனுடைய முதல் பானமாகிய தாமரையை, எப்படி சிறந்து விளங்கும் தாமரை மலரை அம்பாள் தன்னுடைய திருமுகத்திலேயே வச்சிருக்காளாம். அப்பேற்பட்ட அந்த திருமுகத்தில் இருக்கின்ற தாமரை முகம், மலர் போன்ற முகத்தின் அழகால் அந்த மன்மதனுடைய கையில் உள்ள பானத்தில் உள்ள தாமரைக்கு வாட்டம் வரதான். ஏன்னா அம்பாளோட முகத்தோட தாமரை பிரகாசத்துக்கு முன்னால இந்த பானத்தோட தாமரை மலரோட இது எடுபடலையா. அப்போ அந்த தாமரையை வாட்டுவதாக அமைந்திருக்கின்றது அம்பாளோட முகம். அப்படி கொண்டவள், அழகால துன்புறுத்துபவள். இன்னும் என்ன சொல்லலாம்? தாமரையில் பிறந்த பிரம்மா. சரசிஜ புவோ அப்படிங்கிற தாமரையில விஷ்ணுவோட இருந்து நாபி கமலத்திலிருந்து உதித்த தாமரையில் தோன்றியவர் பிரம்மா. அதனால தாமரையில் பிறந்தவரான பிரம்மாவின் வாகனமான எது? ஹம்சம். ஹம்ச வாகனம் பிரம்மாவுக்கு. அந்த ஹம்ச வாகனத்தோடு நடைய தன்னோட அழகிய நடையினால அன்னங்கள்லாம் அப்படியே சோறு விட்டுருமா. அம்பாளோட நடை இவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா சௌந்தரியலகரியில ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார், அம்பாள் அன்னத்துக்கே நடை பயின்று கொடுத்தவள், ஆச்சாரியனாக விளங்கக்கூடியவள்னு மூவகவி இதுல சொல்லியிருக்கார். அப்பேற்பட்டவள் தன்னுடைய அழகிய நடையினால அந்த அன்னங்களை எல்லாம் சோர்வுற செய்பவள். இன்னும் என்ன சொல்றாருன்னா, அமுதத்தை உண்டதுனால இந்த தேவர்களுக்கு என்ன பார்க்கடல்ல கடைஞ்சு அமிர்தம் வரது. அசுரர்களும் தேவர்களும் இருந்து குடிக்கும் போது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை இது பண்ணிட்டு தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தா, அந்த அமிர்தத்தை உண்டதுனால 4வது பருவம் என்னது? யவ்வனம் தான் 3வது கிழப்பருவம். அந்த கிழப்பருவத்தை அடையாமல் என்றும்
இளமையாகவே 3வது பருவமான யௌவன தசையிலேயே இருப்பவர்கள் யார்கள்? தேவர்கள். அவர்களுடைய தாபத்திரயத்தை எல்லாம் போக்குபவள் அம்பாள். அப்போ தன்னோட பேச்சால அம்பாளோட பேச்சு எப்படி இருக்கும்? அமிர்தம் மாதிரி இருக்குங்கிற. அப்ப அமுதத்தை கூட ஏக்கமுறை செய்யும்படி அம்பாளுடைய அந்த பேச்சு அழகு அப்படி இருக்கு அப்படிங்கிற. இன்னும் என்ன சொல்றாருன்னா, தேவர்கள்லாம் கூடி உண்ணும் அன்னம் அமிர்தத்தை தன் சொல்வளத்தால் ஏக்கமுற்றதாக செய்கின்றவள் எங்க இருக்கலாம்? கம்பா நதி தீரத்துல ஒரு ஒப்பற்ற திலகயதி சா கம்பா தீரம் அப்படிங்கிறார். கம்பா தீரத்துல இருக்கலாம், திலகம் போல சிறந்து விளங்குகின்றாள் அம்பாள் அப்படிங்கிறார். தேவர்களுக்கு அமுதத்தை உண்டதுனால இந்த நரை திரை மூப்பு மரணம் எதுவுமே கிடையாது. அவர்கள் எப்பவும் எவ்வனமாவே இருப்பா. நாம ஏதாவது ஒன்று சாப்பிடும் போது என்ன சொல்லுவான்? ஆஹா, அமிர்தம் மாதிரி இருக்கு, தேவாமிர்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த அமிர்தம் அப்படின்னா அப்பேற்பட்ட உயர்ந்த இது, அது தேவர்கள் உண்டதுனால எப்பொழுதும் எவனமாக இருக்கின்றார்கள். அவர்களோட அந்த அமிர்தத்தையே தன்னோட பேச்சால, அது அமிர்தம் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுமா. இதுலயே பார்த்துருக்கோம், சௌந்தரி நகரில சரஸ்வதி தேவி வீணை வாசிச்சுட்டு இருக்க அம்பாளோட சன்னதியில அம்பாள் பேஷ் ஆஹா அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னே சரஸ்வதி தேவி என்ன பண்றாளாம்? தன்னோட வீணைய உரையில போட்டு மூடி வச்சிருக்கிறாளாம். அப்போ அம்பாளோட பேச்சு இனிமை அவ்வளவு அழகா இருக்கு. அவர் வீணை இசையை விட அழகு அம்பாளோட வார்த்தை அப்படின்னு சொன்னார். இவர் அமிர்தத்தை விட இனிமையானது அம்பாளோட வார்த்தை அப்படின்னு அந்த அமிர்தத்தையே ஏக்கமடைய செய்யதாக அம்பாளோடு இனிமையான சொல் வளத்தை உடையவள் அப்படின்னு மூக கவி இதுல சொல்ற. அடுத்தது பார்க்கலாம், 28வது ஸ்லோகம். ஜனனி புவனே சங்கரம் ஏகம் கியந்தமனேகசம் குபுருஷக்கர பிரஷ்டைஹி துஷ்டை தனைருதரம் பரிஹி தருண கருணே தந்திரா சூன்யே தரங்கய லோச்சனே நமதி மகிதே கிஞ்சித் காஞ்சிபுரி மணி தீபிகே. ஜனனி புவனே சங்கரம் ஏகம் கியந்தமனேகசம் குபுருஷக்கர பிருஷ்டைஹி துஷ்டை தனைருதரம் பரிஹி தருண கருணே தந்திரா சூன்யே தரங்கய லோச்சனே நமதி மகிதே கிஞ்சேத் காஞ்சிபுரி மணி தீபிகே. அன்னையே காமாட்சி, காஞ்சிபுரத்துக்கே ஒளி பொருந்திய ஒரு ரத்ன தீபமாக இருப்பவளே அப்படின்னு சொல்ற. ஏன்னா காமாட்சி காஞ்சிபுரத்துக்கு ஒளி மிகுந்த ரத்ன தீபம் போல பிரகாசத்தை கொடுக்கின்றாள். நான் எவ்வளவு காலம்தான் இந்த இழிந்த குணமுடையவர்களுடைய கையில் இருந்து நழுவுகின்ற அந்த தீய செல்வங்களாலே வயிறு வளர்த்து இந்த உலகை எல்லாம் அலைந்து அலைந்து உழலுவேன் அப்படிங்கிற. உழன்று தெரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் அப்படிங்கிற. அப்போ உழன்று தெரிஞ்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. எத்தனை நாள் தான், இன்னும் எவ்வளவு காலம் இந்த அற்ப ஜனங்களோட கைப்பொருட்கள், அதுவும் தீய செல்வங்களால நான் வயிறு வளர்த்து உலகம் எல்லாம் அலைந்து அலைந்து உழல்வேன் அப்படின்னு கேட்கிறார். அபிராமி பற்றை என்ன சொல்லியிருப்பார்? 54வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கார்? இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவிரேல் நித்தம் நீடு தவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே அப்படின்ற. வறுமையை எடுத்து சொல்லி பிறர்கிட்ட போய் இழிவுபடாமல இருக்கணுமே, இழிந்த அந்த கயவர்களை நோக்கி நான் செல்லாம என்னை தடுத்து ஆட்கொள்ளும் திரிபுர சுந்தரி அம்பா, உன்னுடைய பாதங்களை நான் தஞ்சமடைகின்றேன், நீங்களும் தஞ்சமடையுங்கள் அப்படிங்கிற. யார்கிட்டையும் போய் நிற்க கூடாது, அந்த அம்பாளோட பாதத்தை போய் சரணடைவோங்கிற.
இன்னும் 57வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? இன்னும் என்ன சொல்றாருன்னா, ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய். இதுவா உன்னோட மெய்யருள் அம்மா அப்படிங்கிறார் அபிராமிப்பட்டர். எப்பேற்பட்டவள் நீ! அவர் கொடுத்த ஏகாம்பரநாதர் கொடுத்த அந்த இரு நாழி நெல்ல கொண்டு அண்டமெல்லாம் நீ உய்யும்படி காமாட்சி என்ற பெயருடன் நீ அறம் செய்யுவளே, உன்னை நான் புகழ்ந்து போற்றுறது நியாயம்மா. அதே சமயம் இந்த தகுதியற்ற நான் ஒருவனிடம் போய் பொய்யும் புரட்டும் சொல்லி மெய்யும் சொல்லி என்னை போய் நீ பாடும்படி வைத்து அவர்கள் கை முன்னால என்னை கையேந்து வைக்கலாமா நீ? இதுவா உன்னோட அருள் அப்படின்னு கேட்கிறார். இதுலதான் மூவ கவி சொல்றார். என்ன சொல்றாரு? இன்னும் எத்தனை நாளைக்குமா நான் அவா கிட்டக்க போய் நான் வேண்டாதெல்லாம் சொல்லி என் உயிர் உடலை வளர்க்கணும், எனக்கு ஏன் இப்படி உலகம் இல்லாம அலைந்து அலைந்து உழல்வேன் அப்படின்னு கேட்கிறார். புதிதாக அப்படியே தோன்றுகின்ற கருணை உடையவை எது? உன்னுடைய கண்கள். எப்பேற்பட்டவள்! 2 கண்கள் எப்போது எப்படி இருக்கும்? மீன் கண்கள் அவளோடது. ஏன்னா மீன் கண்ணையே மூடாது. அதனால தான் அம்பாள் அந்த காப்பாத்துறதுனால மீனாட்சி அப்படின்னு பெயர் பெற்றா. அப்போ இந்த சோம்பாமல் ஊக்கத்தோடு துருன்னு எங்கேயும் அப்படியே சலிக்காமல் இருக்கின்ற உன்னுடைய 2 கண்களையும் வணங்கி நிற்கும் என் மேல அலைமேல அலையாக பாயும்படி கொஞ்சம் நீ என் மேல கண்ணு திறந்து பார்க்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிறார். ஆதிசங்கரர் சௌந்தரலகரியில சொன்னார், உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வையை என் மேல கொஞ்சம் நோக்குமா, நானும் கொஞ்சம் உயிர்விச்சிருக்கிறேன். அதே மாதிரி சிவாந்த லகரியிலும் சொல்லியிருப்பார், சிவபெருமான்கிட்ட என் மேல நீ இறக்கப்பட்டு உன்னோட இது என்கிட்ட காட்ட மாட்டேயாட்டோ, அப்போ உன்னுடைய கடைக்கண் பார்வையை என் மேல கொஞ்சம் படும்படி நீ பார்க்க மாட்டாயா அப்படிங்கிறார். ஏன்னா அம்பாளோட கண்கள் எப்போதுமே புதுமை உடையதாக கருணையே வடிவமாக கொண்டவள். அடியார்களை எல்லாம் பாதுகாப்பதுல கொஞ்சம் கூட சோம்பலே இல்லாம அவர் சுறுசுறுப்பா. ஏன்னா அம்பாளுக்கு தான் படைத்த உயிர்களை காப்பதில் அவ்வளவு இஷ்டம். நாம லலிதா சாஸ்திரநாமத்துல பார்த்தோம். அப்பேற்பட்டவள் அவள் காப்பாற்றுவதில் அவளுக்கு அவ்வளவு ஆசை மிகுந்தவள். அதனால நீ ஊக்கத்தோடு துருன்னு எப்போது இருக்கின்ற உன்னுடைய 2 கண்களையும் உன்னையே தஞ்சமென்று வணங்கி நிற்கும் என் மீதும் கொஞ்சம் பார்க்க மாட்டாயா அப்படின்னு அவர் வேண்ட மாதிரி நமக்காக மூக்க கவி அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ற. நாமளும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவளோட கடைக்கண் பார்வையை கொஞ்சம் நம்ம கிட்டக்க செலுத்தும்படி வேண்டிப்போம் அவள்கிட்ட. அடுத்தது 29வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறன்னா, முனிஜனமன பேட்டி ரத்னம் ஸ்புரத் கருணா நடி விகரண கலாகேகம் காஞ்சிபுரி மணிபூஷணம் ஜகதி மகதோ மோகவ்யாதேகே நிருணாம் பரம் ஔஷதம் புரகர திஷாம் சாஃபல்யம் மே புரப்பரிஜ்ரும்பதாம். முனிஜனமன பேட்டி ரத்னம் ஸ்புரத் கருணா நடி விகரண கலாகேகம் காஞ்சிபுரி மணிபூஷணம் ஜகதி மகதோ மோகவ்யாதே நிருணாம் பரம் ஔஷதம் புரகர திஷா சாஃபல்யம் மே புரப்பரிஜ்ரும்பதாம். அம்பாள் எப்படி இருக்காளா முனிவர்களுடைய மனதுல? ஏன்னா அவர்கள் மனதுல நிஷ்கல்மஷம், அவங்க மனசுக்குள்ள கல்மஷமே கிடையாது. ஏன்னா தன்னோட தத்துவ ஞானத்தை உணர்ந்து அம்பாளையே பரமாத்ம சுரூபத்தையே இது பண்ணினதுனால அந்த மனசுக்குள்ள அம்பாள் தன்னோட பாதத்தை வைத்து இருக்கின்றாளாம். அதான் ஏற்கனவே சொன்னோம், முனி ஜன கிருத்தைய அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த முனி ஜனங்களுடைய மனதுல அது என்ன சொல்றாரு, ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள நாம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இதை பாதுகாத்து வைக்கணும்னு ரொம்ப பத்திரமா ஒரு பெட்டிக்குள்ள அதுல ஒரு துணியை சுத்தி வைரத்தை வச்சுட்டு இருக்கோம்னா அதை ஒரு இதால தொடச்சி ஒரு துணியை வச்சு சுத்தி, இல்ல ஒரு பேப்பர் அதுக்குன்னு இருக்கிற அந்த பேப்பரை வச்சு சுத்தி ஒரு டப்பாக்குள்ள வச்சு எப்படி பத்திரமா பாதுகாப்போம்,
அத மாதிரி முனிவர்களுடைய மனமாகிய பெட்டிக்குள் மிகவும் ஜாக்கிரதையாக வைக்க பெற்ற சிறந்த ரத்னம். அப்பேற்பட்டவளாம் அம்பாள். இன்னும் என்ன சொல்றாரு? துள்ளி விளையாடுகின்ற இப்படி கருணையாகிய நட்டி, கருணா நட்டிங்கிற நாட்டிய பெண்ணுக்கு அந்த அவள் விளையாடுவதற்குரிய நடன சாலை அம்பாள். அப்படி கலாகேகம், விகரண கலாகேகம், அவர்கள் விளையாடி கழிப்பதற்குரிய நடன சாலையாகவும் எப்படி இருக்கலாம்? மனிதர்களுடைய அஞ்ஞானம்ங்கிற நோய்க்கு மிகச்சிறந்த மருந்து. பேர்பட்டவளாக இருக்கின்றாள் திரிபுர சம்ஹாரி. திரிபுரத்தை அழித்த பரமசிவனுடைய கண்களுக்கு நற்பயனாக விளங்குகின்றாள். அவள் புண்ணியம், சிவபெருமானோட பரமசிவனுடைய புண்ணியமாக அவள். அதனால அந்த கண்களோட நற்பயனாகவும் எப்படி இருக்கலாம்? காஞ்சிபுரத்தில் உள்ள ஒளி வாய்ந்த ரத்தனமயமான பூஷணமாக. அதான் சொல்ற காஞ்சிபுரி மணி பூஷணம் அப்படிங்கிற. காஞ்சிபுரத்தில் உள்ள ஒளிவாய்ந்த ரத்தனமயமான பூஷணமாக இருக்கின்ற அப்பேற்பட்ட தனிப்பொருள். அவளுக்கு நிகர் யாரையுமே கிடையாது. அதனால தனிப்பொருள் அப்படிங்கிறார். அவள் எனக்கு முன்பாக நன்றாக என் கண்ணுக்கு தெரிவதாக இருக்கட்டும், விளங்கி கொண்டிருக்கட்டும் அப்படின்னு மூக கவி வேண்டிக்கிறார். அப்படி காஞ்சியில ஒளி வீசும் ரத்தனமயமான பூஷணமாக விளங்கும் தேவியின் தரிசனம் நமக்கும் கிட்டட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் மூக கவினா. அவருக்கு கேட்கிற மாதிரி நமக்காண்டி வேண்டிக்கிறவர். அடுத்தது 30வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். 30வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார்? முனிஜன மனோதானே தானே வசோமய ஜானவி கிமகிரி தட பிராபராய அக்ஷராய பரமாத்மனே பராத்மனே விகரணஜுஷே காஞ்சி தேசே மகேஸ்வர லோச்சன ஹிருதய சரச கிரீடா சௌதாங்கணாய நமோ நமக. முனிஜன மனோதானே தானே வசோமய ஜானவி ஹிமகிரி தட பிராபராய அக்ஷராய பராத்மனே விகரணஜுஷே காஞ்சி தேசே மகேஸ்வர லோச்சன ஹிருதய சரச கிரீடா சௌதாங்கணாய நமோ நமக. முனி ஜன மனோதாம்னே. இதுலயே அதான் சொல்றார், முனிவர்களுடைய மனம் அப்படிங்கிற பிரதேசத்திற்கு ஜோதியாக, அவர்களுடைய உள்ளத்துக்குள்ள அப்படியே அம்பாள் ஜோதி ரூபமாக இருக்கின்றாள். ஜோதியாகவும் வாக்குகள் வச்சோமய ஜானவி, ஜானவின கங்கை, கங்கை நதி, வாக்குகள் அப்படிங்கிற கங்கைக்கு இமயமலையின் ஹிமகிரி தட பிராபாரயா அக்ஷராய பராத்மனே அப்படின்னு சொல்றார். அப்போ இமயமலையில நிறைய கொடுமுடிகள் இருக்கும். கொடுமுடின்னு அப்படி தாழ்ந்து உயரமாக அது கொடுமுடி, திருப்பி கொஞ்சம் தாழும், திருப்பி கொடுமுடி, திருப்பி தாழ்வு கொடுமுடி. அப்போ மிக உயரமான மேலான அது விசாலமான கொடுமுடியாக விளங்குகின்றவள் வாக்குகள்ங்கிற கங்கைக்கு. அழிவில்லாத மேலான ஆத்மா. அப்பேற்பட்ட எப்படி இருக்கலாம்? அக்ஷராய பராத்மனை, அக்ஷர ஸ்வரூபம் அந்த பரமாத்மாவாகவும் எப்படி இருக்கா? மகேஸ்வரரான பரமசிவனுடைய கண்கள் மூன்றும் இனிமை வாய்ந்த திருவிளையாடல்களை செய்வதற்கான உப்பரிகை, அதோட மாடமாக இருக்கின்றாளாம். எப்படி? மகேஸ்வர லோச்சன திரிதய சரச கிரீடா சௌதாங்கனாய அப்படின்னு சொல்ற. சரச கிரீடா, சரசங்கள் திருவிளையாடல்கள் செய்வதற்கான உப்பரிகையோட மேல் மாடமாகவும், காஞ்சி நாட்டுல அப்படியே ஆனந்தமயமாக இருப்பவள் அம்பாள். அப்பேற்பட்டவளுக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நமஸ்காரங்கள். நமோ நமக சௌதாங்கனாய நமோ நமக. அப்படிப்பட்டவளுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ பக்தர்களுக்கு கங்கையும்
பிரபாகத்தை போல தங்கு தடையில்லாத வாக்கு பிரபாகத்தை அளிப்பவள். மிக உயரமான கங்கோத்ரி, இமயமலையோட கொடுமுடி எது உயர்ந்த இடம் கங்கோத்ரி, அதுலேருந்து உற்பத்தி ஆகுது கங்கா நதி. அப்படி அந்த கங்கா நதியோட பிரபாகத்தை போல தங்கு தடையில்லாம வாக்கு மூககவிக்கு அடிச்சுக்காளே அவரோட இந்த அந்த பஞ்சசதியே நமக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அம்பாள் அவள் அந்த பக்தர்களுக்கு கங்கையின் பிரபாகத்தை போல வாக்கு பிரபாகத்தை அளிப்பவள். காஞ்சி நகரத்துல பலவிதமான லீலைகள் எல்லாம் செய்து கொண்டு காமேஸ்வருடன் இன்புற்று இருப்பவள். அந்த அவளை மீண்டும் மீண்டும் நான் நமஸ்காரம் செய்கின்றேன். ஏன்னா பிரம்மமும் ஆத்மாவும் இணைந்த வடிவம் தான் அம்பாள். அந்த பிரம்மானந்த ஸ்வரூபம், பிரம்மமும் ஆத்மாவும் இணைந்த வடிவம் தேவி. அவளுக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நமஸ்காரங்கள் உரித்தாகுக. என்னுடைய நமஸ்காரங்கள் நம்முடைய நமஸ்காரங்கள்னு சொல்ற மூககவி. நாமளும் அம்பாளை அவளோட சரணார விந்தங்கள்ல நம்மளோட தலை தன்னுடைய முடி சாயித்து மாதிரி நம்ம அவளை பாத நமஸ்காரம் பண்ணி நமக்கும் நிறைய சௌபாக்கியங்கள், வாக்கு பிரவாகம், நம்ம எல்லாற்றையும் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை எல்லாவற்றையும் அம்பாள் அருள வேண்டி அவளுடைய பாதங்களை நாம் தஞ்சமடைவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.